ஹலோ காய்ஸ், பொதுவாக நம்ம நாடுகளில் எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா சிக்கன், மட்டன், பீஃபு, ஃபிஷ்ஷு, அப்புறமா பன்னிக்கறிகள் கூட சாப்பிடுவோம். இதெல்லாம் சாதாரணமான நார்மலான மாமிசங்கள் தான். இதெல்லாம் தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய மனிதர்கள் சாப்பிட்ற வினோதமான உணவுகள் நிறையவே இருக்கு. இதெல்லாமா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களையே யோசிக்க வைக்கிற டாப் 5 மனிதர்கள் சாப்பிட்ற வினோதமான உணவுகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. அதனால வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்பைடர். பொதுவாக சிலந்தி பூச்சிகளை நம்ம வீட்டில் பார்த்தோம்னா பக்கத்தில் ஏதாவது கைக்கு வாட்டமாக அடிக்கிற மாதிரி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரே அடி அதை அப்படியே மல்லாக்க பார்க்க வச்சிருவோம். ஆனால் சைனாவில் வாழக்கூடிய அதிக மக்கள் இந்த ஒரு சிலந்தி பூச்சிகளை உணவாக உண்ணுறாங்க. பொதுவாக சைனாவில் இருக்கக்கூடிய எல்லா தெரு உணவு கடைகள்லையும் இந்த ஒரு சிலந்தி பூச்சிகளை பார்க்கலாம். இந்த ஒரு பூச்சிகளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சைனா மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் சைனாவோட பிரபலமான ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்கார்பியன். இந்த ஒரு விஷமுள்ள தேள்களையும் அதிகமாக சைனாவில் உள்ள மக்கள் தான் சாப்பிட்றாங்க. அதை தவிர்த்து தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளில் உள்ள மக்களாலும் அதிகமாக சாப்பிடப்படுது. இந்த ஒரு தேள்களில் உயர்தர புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் போன்ற சத்துக்களும் இருக்குதாம். அதனாலேயே சைனா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளில் உள்ள எல்லா தெரு உணவு கடைகள்லையும் இது காணப்படும். இந்த ஒரு தேள்களை குச்சிகளை பயன்படுத்தி குத்தி எண்ணெய்களில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம நாடுகளில் எல்லாம் பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி அந்த நாடுகளில் எல்லாம் ஸ்கார்பியன் ஃப்ரை சாப்பிட்றாங்க. சில தெரு உணவு கடைகள்ல எல்லாம் இதோட கொடுக்குகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உயிரோடையே சாப்பிட கொடுக்குறாங்க. அதை நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடவும் செய்யறாங்க. இந்த ஒரு தேள்களை இவங்க சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சைனால சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் இந்த ஒரு தேள்களை விற்கிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பியர் பா. இந்த ஒரு கரடியோட கால்களை எல்லாம் யார் சாப்பிடுவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை சாப்பிட ஒரு கூட்டமே இருக்குது. இந்த ஒரு வினோதமான உணவை ஜப்பானில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. பொதுவாக கரடி மாமிசங்களை சாப்பிடுவது ஜப்பானில் லீகல். எதனாலன்னா கரடிகளோட மாமிசங்களில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் அயன், விட்டமின் ஏ, விட்டமின் பி போன்ற சத்துக்களும் இருக்குதாம். இந்த ஒரு காரணத்தினால தான் ஜப்பானில் கரடி மாமிசங்களை பொதுவாக எல்லா கடைகள்லையும் விற்கிறாங்க. அதில் கரடிகளோட கால்களை வைத்தே நிறைய டிஷ்ஷஸ் செய்யப்படுது. அதை மக்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடவும் செய்யறாங்க. அதுல கரடிகளோட கால்களை மட்டும் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. குறிப்பா அதோட ஃப்ரண்ட்ல இருக்கிற இடது பக்கத்துல உள்ள காலை $1000 கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்களாம். அதுக்கு காரணம் கரடிகள் அந்த கால்களை நக்கிறதுனால அது சாஃப்ட் ஆகுமாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 உணவுகளை விட இதுதான் ரொம்ப வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உட் வார்ம்ஸ். பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கிற இந்த ஒரு மரப்புழுக்களை யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அது மட்டும்தான் கிடையாது. இந்த ஒரு மரப்புழுக்களையும் பல வருடங்களாக சாப்பிட்டுட்டு இருக்கிற மனுஷங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பொதுவாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் இந்த மாதிரி மரப்புழுக்களை உணவாக சாப்பிட்றாங்க. எதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அந்த புழுக்களில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் மக்கள் இந்த ஒரு மரப்புழுக்களை காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இந்த ஒரு புழுக்களை விற்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக். பொதுவாக பாம்புகளை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் 20க்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த ஒரு பாம்புகளோட மாமிசங்களை சாப்பிட்றாங்க. குறிப்பாக அதில் முக்கியமான நாடுகள் எதெல்லாம்னா சைனா, வியட்நாம், தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகள், அதே போல் சவுத் அமெரிக்காவின் சில பகுதிகள் போன்ற இடங்களில் பாம்புகளை உணவாக உண்ணுறாங்க. இந்த மக்கள் பாம்புகளை நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் போட்டு வேக வைக்கிறாங்க. அடுத்தது இதை ஒரு சூப்பாக செஞ்சு குடிக்கிறாங்க. பொதுவாக சைனாவில் உள்ள பழங்கால மருத்துவ புத்தகங்கள்ல இந்த ஒரு பாம்பு சூப்புகளை குடிக்கிறது மூலமா நிறைய நோய்கள் குணமாகுமாம். அது மட்டும் இல்லாம எனர்ஜி லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகுமாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பாம்புகளை நிறைய முறைகள்ல சமைக்கிறாங்க. பாம்புகளை ஃப்ரை பண்றது, கிரில் பண்றது, நிறைய மக்கள் அதை விரும்பி சாப்பிடவும் செய்யறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர்.